Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. நம் ஜெபிப்போம். இந்த காலை ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் மூடும்படி, அவருடைய வல்லமை இந்த சபையில் விளங்கும்படியாக, மகிமையை பார்க்கும்படியாக, ஆண்டவரே இந்த நாள் வரையும் நீர் என்னை நடத்தின அப்படி கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மை போல ஒரு நல்லவர் இல்லை ஆண்டவரே. ஓ, நீர் எல்ஷடாய் தேவன், எபினேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, நீ நல்லவர், நீ நல்லவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்ல வார்த்தையின்படியே இன்றைக்கு உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் ஆண்டவரே. இன்றைக்கு நீ சொன்னீரே, இன்றைக்கு ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதித்து உங்கள் நாமத்தை உயர்த்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிக்க ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி, நன்றி. எங்களை காண்பவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை காப்பவரே, தாயின் கருவில் எங்களை பொருத்தினவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சொல்லுங்களேன் வாயில திறந்து, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, சர்வ ஞானியே, சர்வ வியாபியை எங்கும் நிறைந்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, ஓ தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரராக இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளின் நடுவில் வாசம் செய்கிற ஒரே உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. மௌனமாக இருக்காதீங்க. ஆமேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்போம். ஆமேன். அவர் பெரியவர், வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் ஆமேன் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர் ஒருவரே எல்ஷடாய் தேவன், அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். எலோஹிம், எங்கும் வியாபிக்கிறவர், எங்கும் நிறைந்தவர். அவருக்கு முடிவில்லை, அவருக்கு ஆரம்பமில்லை. அவரே அல்ஃபா ஒமேகாவுமா இருக்கிறார். அவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. சொல்ல எபினேசர், எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே,
ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. சொல்லுவோம், தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, இந்த 2வது ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் முடிகிற வரையும் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா கவலைகளையும் மறந்து, எல்லா துயரங்களையும் மறந்து, கஷ்டங்களையும் மறந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதித்து உன் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் பெரியவர், உயர்ந்தவர், தாழ்மை உள்ளவரை கண்ணோக்கி பார்க்கிறவர். ஆண்டவரே, இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து வழி நடத்து கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இந்த உலகத்திலே நம்மளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நம்மை நெருங்கின நண்பர்களும் உறவினர்களும் நம்மை விட்டு செல்லக்கூடும். ஆமென். ஆனால் நம்மை படைத்தவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்மை உண்டாக்கினவர் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார். ஆமென். ஆபத்து காலத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார். ஆமென். ஆமென். எத்தனையோ பேர் தாவீதை சுற்றி இருந்தாலும் ஆனால் அவரை கூப்பிடுகிறது யாரு? கர்த்தரை தான். கர்த்தரை நோக்கி தான் அவர் கூப்பிட்டார். ஆமென். எனக்கு எத்தனை பேர் அவரை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை சொல்லவேன். ஆமென். அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் அவர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் என் கூட இருப்பதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் இப்படி சொல்லு, அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஆமென் அன்பும் தெளிந்த ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இப்படி சொன்னார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, சிறு மந்தையே நீ கலங்காதே. ஆமென். நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். யாக்கோபேனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று ஆண்டவர் சொன்னாரே. இன்னைக்கு அந்த ஆமென் அவரை ஆராதித்த அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. கைகளை தட்டுவோமா சேர்ந்து? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. கையை தட்டி, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓஹோ, பயமில்ல பயமில்ல பயமில்லையே, நம் சார்பில்
கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம். என்னை நடத்திடும் தேவன் இன்னும் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே. நல்ல கையை தட்டி வாயை தர சொல்லுங்க. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே. சொல்லுங்க, பயமில்ல, ஓ பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே, பயமில்ல, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் பயம். கையை தட்டி சொல்லுங்க, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறு ஒன்று செய்வார், பயம். சொல்லுங்க, நான் மேலானதை சுதந்தரிக்க வேறு ஒன்று செய்வார். சொல்லுங்க, நான் மேலானதை, நான் மேலானதை சுதந்தரிக்க வேறு ஒன்று செய்வார், பயமில்லையே. நான் மேலானதை சுதந்தரிக்க வேறு ஒன்று செய்வார், பயமில்லையோ. பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே, பயமில்ல, பயமுள்ள, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே,
பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. கைகளை தட்டி ஹல்லேலூயா அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே நான் கூடவே இருக்கிறேன் என்று. நீங்க எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கரம் என் கூட இருக்கிறதுனால எல்லா பாதைகளும் நான் தாண்டுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவருடைய கரம் என் கூட இருக்கிறதுனால சூழ்நிலைகளை நான் தாண்டுவேன். ஆமென், ஆமென். அவர் கரம் இருப்பதனால எனக்கு பயம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு? ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது, நான் கடுகளவும் பயப்பட மாட்டேன். ஆமென். நான் ஆமென் சூழ்நிலைகளை தாண்டுவேன், நான் மதில்களை தாண்டுவேன், நான் போராட்டங்களை ஜெயிப்பேன், நான் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டுவேன். என்னுடைய சவால்களை நான் சந்தித்து ஆமென் நான் அதை முறியடிப்பேன். ஏனென்றால் காரணம் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை நடத்துவார். சேர்ந்து பாடு, தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. நல்ல கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. இப்ப சொல்லுங்க. இந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. இந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லுங்க. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க இயேசுவே, உங்க கரம் இருக்க. சொல்லுங்க. என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம். எல்லாரும் வாய்களை திறந்து கையை தட்டி, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லுங்க. இந்த பாதையும், இந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. இந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கரம் இருக்க. சொல்லுங்க. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை சொல்லுங்க. நன்மைகள், நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. இந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லுங்க. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க
இயேசுவே உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி, மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி, எனக்கான நன்மையை காண செய்வி. சொல்லுங்க, எனக்கான நன்மையை. இந்த உலகத்துல எப்படிப்பட்ட போராட்டங்கள், எனக்கான நன்மையை ஆமென் வந்தாலும் நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்குரிய நன்மையை அவர் உங்களுக்கு காண செய்வார். எனக்கான நன்மையை எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. சொல்லுங்களேன், உங்க கரம் இருக்க பயம். கையை தட்டி, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர், உம்முடைய கரத்தினால நீர் எங்களை நடத்துகிறவர். சொல்லுங்களேன், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. சொல்லு, எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும். அறிக்கை பண்ணி ஜெயம் எடுப்போமா? எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நல்ல கைகளை தட்டி ஆமென். அவருடைய கரம் நம்மோடு இருப்பதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரன் இப்படி சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், ஆமென், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் எனக்கு முன்பதாக போய் எல்லா கோணலான வழிகளையும் செவ்வையாய் மாற்றுகிறவர், எனக்காக யுத்தங்களை பண்ணுகிறவர், எனக்காக ஜெயத்தை ஏறெடுக்கிறவர். ஆமென். சத்ரு வெள்ளம் போல வரும்போது எனக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறவர். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்களேன், ஓ தேங்க்யூ ஜீசஸ். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். நல்ல கையை தட்டி, பயமில்லையே, பயமில்லையே, நல்ல கையை தட்டி ஆராதிப்போமா? என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை. கையை தட்டி, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே,
என் இரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. சொல்லுங்களேன். என் கீதமுமானீர், என் இரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த ஓரி பாபா ரகல சந்தரபா. ஓ என்னுடன் நீர் இருப்பதனால் தலை. சொல்லுங்க. கேடகமே, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமி. சொல்லுங்க. கையை தட்டி பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே. எதிர்கால இன்னைக்கு எதிர்கால பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? அம்மே இந்த வார்த்தையை சொல்லுங்க. பயமில்லை, பயமில்லையே, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. ஆமென். எதை குறித்து நான் கலங்க மாட்டேன். ஓ பயமில்லையே, எதிர்கால ஆதரவாய் இருப்பதனால் என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். சொல்லுங்களேன். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை. சொல்லுங்க. ஓ எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமி. சொல்லுங்க. என் எதிரிகளின் முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நிமிர செய்வீர். கையை தட்டி. கேடகமே, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை. கையை தட்டி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே. எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். ஓ பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே. எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். இன்னும் சொல்லுங்க பார்க்கலாம். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு மேய்ப்பன், அவர் என்னுடைய மேய்ப்பன், என்னை பசுமையான இடத்துல என்னை கொண்டு போய் நடத்துகிறவர். சொல்லுங்க. என் நல்ல மேய்ப்பன், என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கிறீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் சென்றீர், ஒரு குறைவில்லாமல் நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை. சொல்லுங்க. எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் ஓரி பாபா ரகல சந்தரபா என் தலையை. ரியாந்தனமா ரபலதுனமா ரிகலபா ரகலதனமா ரியாந்தனமா என் தலையை. சொல்லுங்க. எதிரிகளின் முன்னே, எதிரிகளின். உங்க தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஓ எதிரிகளின் முன்னே கர்த்தர் வைத்த உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் அது நிச்சயமாக நிறைவேறும். கேடகமே, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர்
இருப்பதனால் தலை. சொல்லுங்க, கேடகமே கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். பாடும்போதே ஓ பயமில்லையே. நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது உங்கள் எதிர்கால பயம், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு வெளியேறுவதாக. என் கர்த்தர் ஆதரவாயிரு. சொல்லுங்க, பயமில்ல பயமில்லையே. ஓ கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பிசாசை மேற்கொள்ளக்கூடிய சகல அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சவால்களையும் சந்தித்து ஜெயித்து முன்னேறக்கூடிய வல்லமை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, இனி நான் கலங்க மாட்டேன், இனி நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தருக்கு மோசேக்கு ஆமென் யோசுவாக்கு சொன்ன வார்த்தை, பலன் கொண்டு திடமனதாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ அஞ்சாதே கலங்காதே திகையாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடவே இருப்பேன். பயமில்லையே எதிர்கால ஓ எதிர்கால பயங்கள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா ஆமென். எதிர்கால பயங்கள் நீங்கி போகட்டும். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஆமென் திகைத்து கொண்டிருக்கிற மகனை மகளே, உங்களை பார்த்து இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், என் மேய்ப்பன் உன் முன்பதாக போய் எல்லா கோணலான வழிகளை செவ்வையாய் மாற்றுவார். உன்னை அவர் மகிமையில கொண்டு போய் நிறுத்துவார். நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு. ஓ ரிபாபா ரகல சந்தரபா ரியாந்தனமா ரிபாபா ரகல துனமா ரியாந்தரனமோ. பயமில்லையே, அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். நான் நம்புகிற துருகம் அவர். அவரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கே கோட்டை அவர். எனக்கு பலனான அனுகூலமா இருக்கிறார். எனக்கு அவர் துருகமா இருக்கிறார். ஓ கர்த்தர் எனக்கு கேடகம். ஓ பயமில்லையே, ஓ பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லை பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, எனக்கு பயம் இல்லை, அது உங்க முகத்துல தெரியுது. பயம் இல்லைன்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பயம் இல்லைன்றவங்க அதுக்கு எப்படி இருக்கணும்ன்றது இருக்குல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதாவது 3 எகிப்து எபிரேய புருஷர்களை கொண்டு போய் அக்கினி சூளையில போடுறாங்க. ஐயோ போடுறாங்களே, அப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க அவங்க? தைரியமா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படி தப்பு வைக்கலனாலும் நாங்க என்ன செய்ய போறது இல்லை, இந்த பொற்சிலைய வணங்கலாம் போறது கிடையாது. என்ன கெத்து இல்லைங்க, என்ன தில்லா நிக்கிறாங்கல்ல. ஹல்லேலூயா. ஆனா மற்ற எல்லாருமே அந்த பொற்சிலைக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். ஆனா அந்த இடத்துல இவர்கள் மூவரையும் நல்ல எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்களா, கட்டிட்டாங்களாங்க. கட்டிட்டு அந்த அக்கினி சூளை 7 மடங்கு கூட்டப்பட்ட போது கொண்டு போனாங்க பாருங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவங்க எல்லாம் கறியை செத்து போயிட்டானுங்களாம். அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டானுங்களாம்? மரித்து போனார்கள். ஆனா இந்த 3 பேரு அந்த அக்கினி சூளைக்குள்ள எப்படி இருக்கிறாங்களாம்? எப்படி இருக்கிறாங்க? என்னது? அவட கெத்தா சுத்துறான் உள்ள, ஜாலியா இருக்கிறான். உங்களெல்லாம் பாவம். ஆமா, ஒரு பிரச்சனை வந்தா 1000 வருஷத்துக்கு எந்திரிக்கவே மாட்டீங்க நீங்க எல்லாம். ஐயோ இப்போ என்னங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்களேன். உங்க வீட்டுல குண்டு வந்துருச்சா? உங்க வீட்டுல எதை குண்டு போட்டுட்டாங்க? ஒரு வீட்டுல குண்டு போட்டுட்டாங்க. நான் அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அடா பாவியலா, எவ்வளவு நல்லா இருக்கிறானுங்க, நம்ம சர்ச்சிலையும் இருக்கிறாங்களே.
ஜுரம் வந்தா இஸ்ரேல்ல குண்டு போட்டாங்க அங்க வீட்டுல. வீடு எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது இடம்லாம் எல்லாம் உடஞ்சி செதறி அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை ஆராதிக்கிறான். ஆனா நமக்கு ஒண்ணுன்னா நீ இழுத்து பிடி படுத்துவோம், சோம்பேறிங்க. நான் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். குண்டு போட்டா கூட அட நீ குண்டனா போட எதனா போடுறேன், நான் உட்காந்து தேவை நான் ஆராதிக்கிறேன். இப்போ இங்கே குண்டு போட்டாங்கன்னா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க? முதல்ல கஜேந்திரன் ஐயா வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவர் சொன்னார் கடந்த நான் வாரத்தில் ஃபஸ்ட்டு ஆவடியில் தான் முதல்ல குண்டு போடுவானா. ஏன் யான்னு கேட்டேன். ஏன்னா இந்த டேங்க் ஃபேக்ட்ரிக்கு தான் இருக்குதான் அப்படின்னு. நான் சொல்கிறேன் எதை போட்டாலும் நான் ஆராதிப்பேன், எதை போட்டாலும் நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். ஆமாங்க, நல்ல சந்தோஷமா வந்தம்மா, ஒரு சிரிப்பு இருக்கா பார்த்தீங்களா உங்க முதல்லலாம்? நல்ல சிரிச்சம்மா, ஒரு சந்தோஷமா, ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்தம்மா. அப்படி இருக்கணும் உங்க ஆராதனையில். என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி, வாழ்க்கையத்தோட முடிஞ்சு போன மாதிரி, எதுக்கு நான் வாழ்றேன்ற மாதிரி என்ன அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. நான் என் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஆமாம் அகலம் மனமகிழ்ச்சியாரு சந்தோஷமாரு, எப்படி எல்லா வசனம் இருக்குதான் செய்யுது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. என் பிரச்சனையை பார்க்கலும் அவர் ரொம்ப பெரிய தேவன், என் போராட்டங்களை பார்க்கலும் அவர் மிகவும் பெரிய தேவன். அல்லேலூயா. இப்படி மசன்னு உட்கார்ந்துருக்காம எழும்பி நல்லா எழும்புங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலனையும் தந்திருக்காரு. நல்லா எழும்புங்க. எழும்பி நின்னோமா முழு பலத்தோட அவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. Praise the Lord. Amen. 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 Jesus. Hallelujah. குட்டி பாப்பா எந்திரிப்பியா? எந்திரி. சின்ன பிள்ளைகள்லாம் ஆராதிக்கணும், எழும்பி நின்று ஆராதிக்க, முன்னாடி வரணும். Praise the Lord. Hallelujah. ஆமா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா. சொல்லலாமா? உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அவர் தான் நமக்கு ஆதாயம், அவர் தான் என் அடைக்கலம். நான் ஏன் பயப்படணும்? நான் எதை குறித்து பயப்படணும்? எந்த சூழ்நிலையை குறித்து பயப்படணும்? அடைக்கலம் அவர். அல்லேலூயா. என் ஆதாயம் அவர். அல்லேலூயா. வாதை உந்தன் சத்தமா மகனே அப்பா பொல்லாப்பு நேரிடாது. Glory be to God. நேரிடாது மகனே. ஆமா ஆமா, நிறுத்துங்க. என் வீட்டுக்குள்ள என்ன செய்யாது? ஏமா வாய தருமா? எந்த பிரச்சனையும் எதுவும் என்ன செய்யாது? நல்ல வாய தர சொல்லுங்க. எனக்கு எதுவும் அணுகாது, எதுவும் எனக்கு சேதம் வராது. நான் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன். ஏன்னா உன்னதமான கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. முழு பலனோடு கூட அவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. அல்லேலூயா. கை தட்டி ஆமென் 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 ஆமென். எஸ், glory be to God. Glory glory glory. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை வந்து துடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது. சொல்லுவோம். நேரிடாது மகளே. பாதை உந்தல் துடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. மாட்டு
ஜெயித்து விட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு பாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே பாதை உண்டு கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது மகனே கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரு பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரயாணத்து மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு மிதித்திடுவாய் தாண்டிடுவாய் மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீரெல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே ஓட்ட பந்தய நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே ஓட்ட பந்தய நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே ஓடு மகனே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரியமானவனே உற்சாகமா பாடலாமா ஆத்துமா வாழ்வது தங்கச்சி நல்ல கையை தட்டி ஆமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து தங்கச்சி இதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது
கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தேர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தேர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினா கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினா குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனதடா என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமே மரடா என் நண்பரின் திருப்பாதத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கு தேவாலயம் நாமே தேவாதி தேவர் தினந்தோறும் தங்கு தேவாலயம் நாமே ஆவியான தேவர் அச்சாரமானா அதிசயம் அதிசயமே 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 குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் முழு பலத்தோடு ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமாரிதரா நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லப்பா ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமாரிகபா நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானதரி பல 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 நண்பரின் திருப்பாதத்தில் எனக்கு ஆனந்தம் ஆனந்தமானந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே திருப்பாதத்தில் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு வேற எங்கேயுமே இல்லாத ஒரு சந்தோஷங்க. தாவீதையா சொல்றாரு, என் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாடி வச்சிருக்க, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமா, நான் அசைக்கப்படுவது இல்லை. என்னங்க பிரச்சனை, என்னங்க போராட்டம், என்னை எதுவும் அசைக்காது. என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா.
எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். வெரி குட். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது என்னன்னா 3 ராஜாக்கள், எல்லாம் நல்லா கவனிங்க. கர்த்தர் உண்மையாகவே நம்மோடு பேசுவதற்கு தான் இந்த இடத்துல நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்களேன். இப்பதான் நான் வாசிங்க. எத்தனை நாள் தண்ணி இல்ல? 7 நாள். சத்தமா சொல்லுங்க. எத்தனை நாள் தண்ணி இல்ல? 7 நாள் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன கிடையாது? தண்ணீர் இல்லை. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். தண்ணீர் என்பது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றா? சத்தமா சொல்லுங்க. தேவையா இல்லையா? தேவை. வெரி குட். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ராவா ஆண்டவர்கிட்ட கேட்கிறதா? இது ஆடம்பரமானதா, இல்ல அவசியமானதா, இல்ல தேவையானதா? என்னங்கய்யா? ரொம்ப அவசியமான ஒன்று இது. இது ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லேலூயா. அப்ப அது இல்லாம உயிரோட வாழ முடியுமா? சத்தமா சொல்லுங்க. அது இல்லாம உயிரோட வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. அப்ப இஸ்ரவேலின் ராஜா இந்த ஒரு சூழ்நிலையில என்ன செய்யறான்னா, இக்கட்டான சூழ்நிலையில் நின்னுட்டு என்ன சொல்றான்? தேவன் எங்களை என்ன செய்ய வச்சுட்டாரு? இவனுங்க கிட்ட மாட்ட வச்சுட்டாரு. என்ன சொல்றான்? யார் சொல்றா? இஸ்ரவேலின் ராஜா சொல்றான். ஆமா, அங்க தேவன் மேல குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது தேவனுடைய தவறு அப்படின்னு சொல்லி சொல்றான். இது தேவனுடைய தவறு இல்ல, இது யாருடைய தவறு? இஸ்ரவேல் ராஜாவுடைய தவறு. அல்லேலூயா. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில நேரங்கள்ல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எதுனா தப்பான ஃப்ரெண்ட்ஷிப். சொல்லுங்க. நான் சொல்லுது சத்தமா பேசணும். சொல்லுங்க. தப்பான நட்பு. உங்களுக்கு நல்ல நட்பு இருக்கா, தப்பான நட்பு இருக்குதா? அது நீங்க தான் சொல்றீங்க. அது நாங்க சொல்லணும். நல்ல நட்பா கெட்ட நட்பான்னு. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்களா? உங்களுக்கு நல்ல நட்பு இருக்கிறதா? அல்லேலூயா. ஆமா, அப்ப நல்ல நட்பு வட்டத்தை நாம் செம்மைப்படுத்த வேண்டும். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவைங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த புலம்புறாங்க பாருங்களேன், அவன் கூட இருந்தா நீ உருப்படவே மாட்டேன். என்ன வரமாட்டேங்குது? புலம்புறவன் கூட இருந்தா நீ உருப்படவே மாட்டேன். சொல்லுங்க. புலம்புறவன் கூட இருக்கக்கூடாது. சொல்லுங்க. புலம்புறவன் கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் இந்த உட்காந்து எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் பாருங்களேன். இது சொட்டை, அது குறை, இது சரியில்லை, இவன் கூட கூட இருக்கக்கூடாது. சொல்லுங்க. அது நீங்கள் இதெல்லாம் அந்த கேட்டகரியா? அப்போது பாஸ்டர் எங்கள் கூடலாம் சேராதீங்க பாஸ்டர். நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க கூடலாம் என்ன செய்யாத? சேராத. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பான்.
நொண்டி குதிரைக்கு சறுக்கணதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவான் பாருங்களாம் அவன். ஆமாம், அவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படுறவங்க கூட சேரவே சேராது. சொல்லுங்க, யார் கூட சேரக்கூடாது? சந்தேகப்படுறவங்களோட சேரவே கூடாது. கோவப்படுறவங்களோட சேரவே சேராதீங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிவிட்டீங்க? ஏன்னா வசனம் இப்போ காட்டுறேன் பாருங்க. நீதிமொழிகள் 13:20 சொல்லுங்க. நீதிமொழிகள் 13:20 எல்லாரும் எடுத்து எல்லாரும் வாச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் யாரோட சேர்றோமோ பூவோட சேர்ந்த நாறு மணக்கும். அதுதான் உண்மை. யாரோட ஒட்டு உறவு வச்சிருந்தா அப்படி தானே இருப்போம். யாரோட நான் சேர்றேன்றதை வச்சு தாங்க. நான் ஞானிகளோடு சேர்வேன்னா நான் எப்படி பேசுவேன்? ஞானமாக பேசுவேன். ஐயோ, என் உறவு வேற யாரும் உருப்படாத ஆளோட கூட உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் எப்படி தான் பேசுவேன்? நம்பிக்கை இல்லாமல், அவிசுவாசமாக, புலம்பலா, குழப்பமா. அதுக்கு அடுத்து எழுதுறாரு பாருங்களேன், மூடருக்கு முட்டாளுக்கு. மூடர்னா யார்? முட்டாள். முட்டாளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவன் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். யாரோட ஃப்ரெண்டாக இருக்க போறீங்க? ஐயோ, சத்தமாக திரும்ப சொல்லுங்க, யாருக்கு ஃப்ரெண்டாக இருக்க போறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளேயே சிலர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் நல்ல ஞானவான்களா? ஐயோ, நான் சொல்லலை. நிறைய பேர் இந்த புலம்பல் குழம்பல் இதெல்லாம் வேணாங்க. அவங்களோட நம்ம சேர்றதுக்காக கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். இவங்க கூட சேர்ந்தா நம்ம மகிழ்ச்சியை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. சொல்லுங்க, இவங்க கூட சேர்ந்தா பேசுமா, இவங்க கூட எல்லாம் ஒட்டுறவு வச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் மகிழ்ச்சியை குழி தோண்டி புதைச்சிருவாங்க, கொன்னுடுவாங்க. அவ்வளோதான். அல்லேலூயா. உங்கள் தரிசனத்தை இவங்களோட கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தரிசனத்தை என்ன செஞ்சிருவாங்க? ஆமாம், கொன்னே போட்டுருவாங்க. உங்கள் தரிசனம்லாம் ஒன்றுமே வேலைக்கே ஆகாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்கள் ஆர்வம் நிறைய விஷயத்தில் நீங்கள் ஆர்வத்தோடு இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கும் போது இதை செய்யப்படுற அது நடக்குன்ற இப்படி பேசுகிறவங்க கூட நீங்கள் குப்பவே கொட்ட முடியாதுன்ற நான் என்ன ஆமேன்னு வரமாட்டேங்குது. நல்லா வயத்தரம் ஆமே சொல்லுங்க. நான் ஒரு தப்பு பண்ணேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணேன் லைஃப்பில். இதுதான் பாஸ்டர் நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன். சொல்லுங்கள் பாஸ்டர் அதை. எப்போ நீ மாட்டுவேன்னு தான் நானும் காத்திருந்தேன். சொல்லுங்கள் பாஸ்டர் அதை. என்ன தப்பு பண்ணேன்னா, இந்த சர்ச்சை பொறுப்பெடுக்கும் போது நமக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட்னுடைய தலைவர் ஆப்ரஹாம் தாமஸ் சொன்னார், இந்த இடத்துல போடும்போது, தம்பி உனக்கு இந்த சர்ச்சு செட் ஆகாது, நீ வேற எங்கேயாவது நான் உனக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன். என்ன சொன்னார்? இந்த சர்ச்சு உனக்கு செட் ஆகாது, உன்னை நான் வேற எங்கேயாவது நான் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன். நான் ஒரு வார்த்தை ரொம்ப வீரியமாக பேசினேன். இது சமீப நாட்களில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ரொம்ப போராட்டமாக இருக்குதுப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன 4 பேர் வச்சு செய்கிறான் சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு சொன்னேன். என்னப்பா அவர் சொன்னார், நீ என்ன ஜெபம் பண்ணன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னாரு. நீ என்ன ஜெபம் பண்ண கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ என்ன பேசணுன்றதை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓடுறேன், அப்படியே வருஷங்களை கடந்து ஃப்ளாஷ்பேக் ஓடுது. அதில் ஒரு வார்த்தை அவர்கிட்ட நான் சொன்னேன், பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு கஷ்டப்பட தான் வந்தேன். அதை ரீலில் ஓட்டி காமிச்சு அப்படி நிறுத்தினார். கஷ்டத்தானே படம் வந்தால் கஷ்டப்படுப்போ. எல்லாரும் நான் கவனிக்கிறீங்களா? கஷ்டத்தான படம் வந்த போய் கஷ்டப்படுப்போ. என் வாய் தான் சொல்லுங்க, என் வாய். ஓ இல்லையா, நீங்கள் இல்லை, உன் வாயில் நீ கேட்டால் நான் ஏன் பண்ணுவேன்? என் வாயால் நான் கேட்டேங்க. ஆண்டவர் சொன்னார், நீ தானே கேட்ட, நீ தானே சொன்ன, நீயே பேசிட்டு இப்போ நீயே உட்காந்து கேட்டுட்டு இருந்தா, நீ என்ன கேட்டியோ அதுதானே நான் உனக்கு தந்துருக்கிறேன். அப்போ நாங்கள் வீட்டில் உட்காந்து பேசி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது கூட வேறு எத்தனையோ விஷயம்லாம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறோம், அதுக்கெல்லாம் பதில் உடனே கிடைக்கல. ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் சூப்பராக செஞ்சார்ல. எத்தனையோ விஷயத்துக்கெலாம் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி வச்சுருக்கிறோம், அதுக்கெல்லாம் பதில் கிடச்சிச்சு. ஆனால் இப்படி தப்பாக ஜெபம் பண்ணதுக்கு மட்டும் வச்சு செய்கிறாரு. அப்போ நிறைய நேரம் நம்ம தப்பான விஷயத்தை பேசுகிறோங்க, தப்பான விஷயத்தை பேசுகிறோம். இங்கே உட்கார்ந்துருக்கிற அநேகர் அந்த விஷயத்தை செய்கிறோம், தப்பான விஷயத்தை அறிக்கை செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ இவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாதா, நீ சேராத. அப்படி நீ சேர்ந்தனா அவங்களுடைய கேரக்டர் தான் உனக்குள்ள இன்பில்ட்டாகவே வந்துடும். யார் கூட நம்ம அதிகமாக நேரம் செலவிடுகிறோமோ அவங்களுடைய குணாதிசயம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். நான் ஆமேன வரமாட்டேங்குது. இப்போ பாருங்களேன், அப்போ யோசபாத் ராஜா அந்த டைம்ல கரெக்டா ஒரு தீர்மானம் எடுக்கிறாப்ல. யோசபாத் ராஜா
என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். என்ன இஸ்ரவேல் ராஜாவாகட்டும், என்ன இன்னொருத்தர் இருக்கானே, அவன் பேர் என்ன ராஜாவன், ஏதோமின் ராஜா. இந்த ரெண்டு ராஜாவும் இந்த ஒரு மண்டையில உதிக்கவே இல்லைங்க. ஆனா இந்த யோசபாத் இருக்கான் பாருங்களேன், யூதாவின் ராஜா, இவருக்கு என்னன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல என்ன செய்யலாம்னா, பெட்டர் நம்ம கர்த்தர்கிட்ட வார்த்தையை கேட்டுட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு நல்ல பதில் கிடைக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துல அவர்கள் தீவிரமாய் ஆலோசித்து செய்கிறார்கள். அப்போ நான் அதை ரொம்ப யோசிச்சு பார்க்கிறேன். அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல யோசபாத் இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும், இவர்கள் அத்தனை பேருமே வனாந்தரத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, செத்து போயிருப்பான். அப்ப என்னுடைய பார்ட்னர்ஷிப் யாரோட கூட இருக்கணும், ஒரு நல்ல தேவ பிள்ளையோடு கூட இருக்கணும். நல்ல கர்த்தருடைய வார்த்தை வச்சிருக்கிறவங்களோட நல்லா பழகுங்க. அல்லேலூயா. ஆமா, நல்ல எஃபெக்டிவா சந்தோஷமா என்கரேஜ் பண்றவங்களோட நீங்க பழகுங்க. எதுக்கு எடுத்தாலும் நடக்காது, முடியாது, வராது, செய்யாது, செத்துருவே அப்படின்ற வார்த்தையுமே பேசவே பேசாதீங்கன்ற நான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்போ 2 ராஜாக்கள்ல 3:12 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யார் கூட நமக்கு அந்த பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல தெளிவா தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நட்பா இருக்கணும். அல்லேலூயா. யோசபாத்துக்கு இருந்துச்சு. ஏன் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன செய்வோம், தடம் புரண்டுருவோம்ப்பா. நம்ம பெஸ்ட் என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்டுட்டோம்னா கரெக்டா நம்ம போயிடலாம். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலையில எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அவசியமான ஒன்று. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போ இதுல என்னன்னா இதை விசாரிக்கணுமே. யார்கிட்டப்பா நம்ம விசாரிக்கலாம் போது அந்த 11வது வசனத்துல இருக்குது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்க இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன தெளிவா இருக்குதுன்னா, யோசபாத்துக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நல்லா ஆமென் சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து வர்ற ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும், என் காரியங்களை ஜெயமாக்கும், என்னை வெற்றி பெற வைக்கும், என்னை சாதிக்க வைக்கும், என்னை எல்லா விதத்திலும் உயர்த்தி வைக்கும். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நான் தடம் புரண்டுருவேன். கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நான் நடுங்கி போயிருவேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இல்லைன்னா நான் அசைஞ்சு போயிருவேங்க. வார்த்தை ஒன்று தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை வாழ வைக்கிறது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லாமே சொல்லுங்களேன். வார்த்தையை தவிர உன்னையும் என்னையும் வேற எதுவும் காப்பாற்றவே முடியாதுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப நம்ம அங்க இவ்வளவு ஒரு சூழ்நிலை, இந்த அங்க பாத்தீங்க சொன்னா, நான் இதை திரும்ப உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் பள்ளத்தாக்குல நிக்கிறாங்க இவங்க. இல்லை கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியுது. இப்போ எத்தனை நாள் தண்ணி இல்லை, நல்லா சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் நாள் தண்ணி இல்லை? ஆமா, 3 ராஜாக்கு தண்ணி இல்லை, அவரை பின்தொடர்ந்து வர்ற படை வீரர்களுக்கு தண்ணி இல்லை, அவங்களோடு கூட இருக்கிற மிருகங்களுக்கு தண்ணி இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல கர்த்தர்கிட்ட என்ன செய்யறாங்க இவங்க, வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை என்ன வருது, என்னங்க ஒரு நல்ல பிரிஸ்கா பேசுங்க. என்ன கர்த்தர் பேசுறாரு, வாய்க்கால்ல பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கன்றாரு. எங்க இப்ப என்ன சொல்றாரு, நான் தாகத்தோட நிக்கிறேன், ஆனா கர்த்தர் என்கிட்ட பேசுற வார்த்தை என்ன பேசுறாரு, சத்தமா சொல்லுங்க. எனக்கு இப்ப என்ன தேவை, நான் வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கிறேன், பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில வரும்போது கர்த்தர் என் கூட பேசணும் தான் நான் வரேன் சர்ச்சுக்கு. அந்த பிரச்சனையில கர்த்தர் என்ன பேசுறாருன்னா, பள்ளத்தாக்குல என்ன செய்ய, சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய, வாய்க்கால வெட்டு. சாத்தியமா அது? நானே ஒரு தேவைக்குள்ள இருக்கிறேன், நான் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன், நான் வியாதிக்குள்ள இருக்கிறேன், நான் போராட்டத்துக்குள்ள இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என் குடும்பம் ஒன்று சேருமான்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்குமான்னு இருக்கிறேன், ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்னு பார்க்குறேன், நல்லது நடக்குமான்னு பார்க்குறேன், நான் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்குமான்னு பார்க்குறேன், எத்தனையோ விஷயம் நான் எதிர்பார்க்க வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த வாய்க்கால்ல எங்கும் பள்ளத்தாக்குல என்ன செய்ய, நீ பள்ளத்தாக்குல எங்கேயுமே வாய்க்கால வெட்டு என்று சொல்லுகிறார். அதனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நல்லா கவனிங்க. அப்போ பள்ளத்தாக்குல என்ன செய்ய சொல்றாரு அவரு, வாய்க்கால. அப்போ இது கடினமான ஒரு விஷயம் தான். அப்படின்னா கர்த்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க, என்ன சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க, என்னப்பா, இந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ அதிகமாய் தேவனை தேடு. நல்லா ஆமென் சொல்லுங்களேன்.
என்ன பாஸ்டர் என் தேவை இவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் நினைக்காதீங்க இது முடிவில்லை. இது நான் இப்போ உடனே முடிக்கல. இந்த என்ன சொல்கிறேன், இந்த வசனங்களை பாதியிலேயே அரைக்குறையாக வாசிட்டு இன்னும் இதை செய்ய சொல்கிறாரு அப்படின்னு நிறுத்திடாதீங்க. நல்லா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப கடினமானது பிரச்சனை நேரத்தில் ஜெபம் பண்ணுறதுங்க. ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா, பிரச்சனை நேரத்தில் தேவனை துதிக்கிறது. ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா, பிரச்சனை நேரத்தில் பைபிள் வாசிக்கிறது. ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா, பிரச்சனை நேரத்தில் பரிசுத்தமாக வாழ்றது. அல்லேலூயா. ரொம்ப கடினம், ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அங்கே அந்த பள்ளத்தாக்கில் வாய்க்காலை வெட்டணும்னா அவங்க கையெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். நல்லா சொல்லுங்கம்மா, என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல? அந்த பூமி காஞ்சி போய் இருக்குது, இவங்க தண்ணி தாக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ போய் அவங்க வாய்க்காலை வெட்டுனா கையெல்லாம் என்ன நடந்திருக்கும்? பேசுங்களேன், கையில் என்ன நடந்திருக்கும்? அப்படியே கொப்பளம் போயிருக்கோம், அப்படியே ரத்தம் ஊற்றி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாத, கர்த்தர் உன்னை சாகடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரல. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பாருங்க, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட தாவீது ஐயா தெளிவாக ஹேண்டில் பண்ணுறாரு. சங்கீதம் 23:4 சீக்கிரம் எடுங்களேன். சங்கீதம் 23:4 வாசிச்சா, நான் மரண இருளின், ஆமாம், நம்ம போகிற பள்ளத்தாக்கு பயங்கரமாக கூட இருக்கட்டும், ரொம்ப ஹார்டான ஒரு பள்ளத்தாக்கா இருக்குது, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் சொல்லுங்க, நான் எதுக்கு பயப்பட மாட்டேன்? சத்தமா சொல்லுங்க, நான் எதுக்கு பயப்பட மாட்டேன்? பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோட கூட இருந்து உமது கோலும், ஆமாங்க, என்னை தேற்றும். அல்லேலூயா. நான் அந்த பள்ளத்தாக்கிலேயே பர்மனண்டா இருக்க போறதில்ல, என்னை ஆண்டவர் இங்கிருந்து முன்னேற செல்ல வைப்பார். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பள்ளத்தாக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை. ஐயோ, வாய் திறக்க மாட்டீங்களே. சொல்லுங்க, இந்த போராட்டம் நிரந்தரம் இல்லை, இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை, இந்த வேதனை நிரந்தரம் இல்லை, இந்த வியாதி நிரந்தரம் இல்லை, இந்த கடன் நிரந்தரம் இல்லை, இந்த கிரியைகள் நிரந்தரம் இல்லை, இந்த தூங்காத இரவுகள் நிரந்தரம் இல்லை. என்னென்ன கிரியைகள் இருக்கிறதோ இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இந்த வறண்ட காலங்களை கடக்க தேவன் ஒரு வழி வைத்திருக்கிறார். என்னன்னா, அதிகமா நீ பள்ளத்தாக்க வெட்டு, நீ அல்லேலூயா வாய்க்கால வெட்டு. அந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்ய, நீ செய்ய வேண்டியது அது மட்டும் தான். நீ அதை மட்டும் நீ செய், மற்றதை நான் உனக்கு செய்கிறேன். நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட். ஆமா. அப்ப அக்கினியின் வழியாய் செல்லும் போது, சத்தமா சொல்லுங்க, அக்கினியின் வழியாய் செல்லும் போது அதிகமா ஜெபம் பண்ணு, அதிகமா பைபிள் வாசி, அதிகமா பரிசுத்தமா, அதிகமா ஆராதனை செய். ஆமா. சிவந்த சமுத்திரத்தை கடந்து செல்லும் போது அப்பவும் அதே தான். அப்ப வேற ஒண்ணும் கிடையாது, அப்பவும் அதே தான். எந்த சூழ்நிலையிலும் நாம் செய்ய வேண்டியது அது ஒன்று மாத்திரமே. அல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்குல நான் அங்கே நின்னுடக்கூடாது, நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கணும், தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கணும். அதுக்குள்ளேயே ஜபம் ஜபம் ஜபம், பைபிள் வாசிப்பு பைபிள் வாசிப்பு, ஜபம், அபிஷேகம், இதுக்குள்ளேயே தான் நான் இருக்கணுமே தவிர இதை விட்டு நாம் விலகவே கூடாது. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமா. அப்ப பாருங்க, நாம தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தேவன் அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை கொடுக்கும்போது என்னன்னு அவர் பேசுறாரு? கர்த்தர் என்னன்னு பேசுறாரு? பள்ளத்தாக்குல என்ன செஞ்சாரு? வாய்க்கால வெட்டினார்ல. அடுத்தது என்ன சொல்றாரு? நீங்க காற்றையும், சத்தமா சொல்லுங்க, நீங்க மழையையும் ஆமா பார்க்க மாட்டீங்க. ஆமா. என்ன நடக்குமா? உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு மிகுதியானதை கர்த்தர் தருவார். சத்தமா சொல்லுங்களேன், எனக்கு எப்படி தருவார் அவரு? மிகுதியானதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ தண்ணீருக்காகத்தான் இவர்கள் அங்கே வந்தார்கள். இப்போ எல்லாருமே எதுக்காக வந்திருக்கிறோம்? இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை, அப்படித்தானே நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம். தண்ணீருக்காக வந்தாங்க, உயிருக்கு பயந்து வந்தாங்க, பிரச்சனையின் மத்தியில் அவர்கள் நின்றார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் அவர்களுக்கு என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? ஐயோ, என் பிள்ளைக்கு சின்னதாக செய்யாம பெருசா செஞ்சா நல்லா இருக்குமே. ஆனா எனக்கு என்ன தேவை? ஏன் தேவை என்ன? ஒரு டம்ளர் தண்ணி. எனக்கு இப்போ என்ன தேவை? ஒரு டம்ளர் தண்ணி. உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதுமா? வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு டம்ளர் தண்ணி போதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? அப்படியே போயிடலாம். இல்லை பாஸ்டர், எனக்கு கர்த்தர் பெரிய விஷயம் செய்யணும். அவர் மிகுதியானதை செய்கிறவர், அவர் மிகுதியானதை செய்கிறவர். அல்லேலூயா. ஏங்க இவங்களுக்கு என்ன ஒரு தொட்டியில் கொஞ்சம் தண்ணி கிடச்சா போதாது?
ஏங்க நான் உங்களை தான் கேட்குறேன், கொஞ்சோண்டு ஒரு பெரிய ஒரு குளமா ஏதாவது காமிச்சிக்கலாம், எதையாவது ஒரு கிணறு காமிச்சு போடாப்பா சாமி அந்த கிணத்துல தண்ணி இருக்கும் மொண்டுக்கோ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. ஏன் பள்ளத்தாக்கு முழுசும் நிரம்பணும்னாரு அவரு? அல்லேலூயா, நல்லா ஆமே சொல்லுங்களேன். ஆமா, அப்போ எப்படியாவது என்னை தேவன் உயிர் வாழ வச்சிட மாட்டாரான்னு சொல்லி இங்கே உட்கார்ந்துருப்பீங்கன்னா இது உங்களுக்கான செய்தி கிடையாது. எனக்கு தேவன் இதை விட பெரிய காரியங்களை செய்வார்னு எதிர்பார்க்கிறவர்களுக்கு இந்த செய்தி. நல்லா ஆமே சொல்லுங்களேன். உன்னை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாரு, எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிடணுன்றதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்தாரு, எப்படியாவது இவங்க திருந்திடணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் கத்தர் கொண்டு வந்தாரு, எப்படியாவது செய்யறதுக்காக இல்லை, இதிலும் பெரிதானவைகளை செய்ய தான் கத்தர் கூட்டிட்டு வந்தார். நல்லா ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க மனசுல இருந்ததெல்லாம் உயிர் பிழைக்கணும், அது மட்டும்தான். இன்னைக்கு நான் கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு. ஏமா இந்த வியாதி மொத்தமா நீங்கன்னு நினைக்கிறியா, இல்லை கொஞ்சம் சுகமானா போதும், இப்போதைக்கு இந்த தலைவலி போனா போதும், இப்போ இந்த இடுப்பு வலி போனா போதும், இப்போ இந்த வாந்தி நீங்கினா போதும், அது நீங்க நினைக்கிறியா இல்லை பூரண சுகமா? நல்லா சொல்லுங்க. அப்போ பூரண சுகத்தை தானே எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. ஏதோ இந்த நிமிஷத்துக்கு எனக்கு ஒரு ரெமெடி கிடைச்சா அது கிடையாதுங்க. என்னைக்குமே ஆண்டவர் இயேசு கிட்ட வந்துட்டான்னா அந்த தாயின் வயிற்றில் பிறந்தது முதற்கொண்டு சப்பானியைக்கு அந்த பொழுதுக்கு ஆண்டவரா நன்மை செய்யல, நிரந்தரமான ஒரு நன்மையை செய்தார். நல்லா ஆமே சொல்லுங்களேன். நல்லா ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்போ ஒரு வாய் தண்ணீர் மட்டும் கிடைக்குமா அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா நான் உனக்கு அதை விட அதிகமா செய்வேன். சத்தமா சொல்லுங்க, அதை விட அதிகமா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் வனாந்தரத்தில் நீங்கள் திருப்தி அடைந்து நிற்கிறீர்கள். போதும், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைச்சா போதும் பாஸ்டர், இன்னைக்கு பொழுதுக்கு ஏதாவது நடக்கட்டும் பாஸ்டர், நான் அதுக்கு தான் பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு பொழுதுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க பாஸ்டர். நான் சொல்றேன், இன்னைக்கு பொழுது மாத்திரம் இல்ல, நீங்க எதிர்பார்க்காத மற்ற காரியங்களை செய்யறதுக்கு தான் இவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இதுக்கு தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எங்கிருந்து கொண்டு வந்தாரு? எகிப்திலிருந்து வெளியே கூட்டு வந்தார். வாசிங்களா உபாகம புஸ்தகத்துல, உபாகம புஸ்தகத்துல 26:9. உபாகம புஸ்தகம் 26:26. சீக்கிரம் எடுங்க, எல்லாரும் எடுங்க, திருப்புங்க, பைபிளை திருப்புங்க. ஆமா, எங்களை இவ்விடத்துக்கு எதுக்கு அழைத்து வந்தார்? இவ்விடத்துக்கு அழைத்து வந்து என்ன கொடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாரா? சத்தமா சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற ஆமா தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாங்க, கொண்டு வந்ததே எதுக்கு? ஐயோ சத்தமா பேசுங்களேன். டம்ளர் தண்ணி தான் போதும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம். பாலும் தேனும் ஓடுறது தான் எனக்கு. கர்த்தர் கூட்டிட்டு வர்றதே அதுக்காக தான். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த 3 ராஜாக்கள், அந்த 2 ராஜாக்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அது மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏதோ குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைச்சா போதும், ஏதோ கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைச்சா போதும், எனக்கு ஒரு வாய் தண்ணி கிடைச்சா போதும் பாஸ்டர், நான் இந்த சோர்வில் இருந்து கொஞ்சமாவது அப்படி வெளியில் வந்துடுவேன், நான் கொஞ்சமாவது அப்படி என்ன செய்வேன், நான் மூச்சு விடுவேன், கொஞ்சமாவது எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் கிடைச்சா போதும். இல்லை, அல்லேலூயா. என் காதுகளில் விழுகிறது கர்த்தர் நம்மை பார்த்து அப்படி சொல்லுகிறது இல்லை, அவர் வேறு விதமாக சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஒரு வாய் தண்ணி கேட்டால் கூட தரமாட்டுறாரு. பேசுனியா இல்லையா? வீடுகளில் உட்காந்து என்ன பேசுனீங்க? இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஒரு வாய் தண்ணி கொடுக்க மாட்டுறாரு. செஞ்சா என்னவா அவருக்கு செய்வார். எது நம்ம தப்பாக ஜெபம் பண்ணோமோ முதல்ல அதை செய்வார். ஒரு வாய் தண்ணி கொடுத்தா என்ன இந்த மனுஷனுக்கு? நான் இவ்வளோ நாள் புலம்புறேன்ல, இவ்வளோ நாள் கத்திட்டு இருக்கிறேன்ல, ஒரு வாய் தண்ணி கொடுத்தா என்னவா அந்த நிமிஷத்தில்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போ எனக்கு கொஞ்சம் கேப்பு கொடுக்கலாம்ல அந்த ஆண்டவர். கொஞ்சம் கேப்பு கொடுத்தா நான் என்ன செய்வேன்? நான் அடுத்த காரியத்தை ஏதாவது கொஞ்சம் யோசிக்கலாம்ல, இல்லை கொஞ்சம் ரெஸ்டாவது கொடுக்கலாம்ல. ஒரே தொடர்ந்து பிரச்சனை 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 பேசினியாமா இல்லையா வீட்டில்? என்ன புசு புசுங்கிறீங்க? அத்தனையும் பேசிட்டு தான் உட்காந்துருக்குறோமா? ரைஸில் எல்லாம் பேசிட்டு தான் உட்காந்துருக்குறோம் இல்லை? அப்போ ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நம்ம கூட தான் பேசுகிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க இதில் செத்து போயிடுவோமா, மூழ்கி போயிடுவோமா? இல்லை, இந்த பாலைவனத்தில் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை
தேற்றும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த பாலைவனம் உனக்கு முடிவு இல்லை. அல்லேலூயா. இதுல கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், இதுல கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. நான் உயிர் பிழைப்பதற்காக அவர் எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்துட்டு போறதுக்கு வரல, என்னை வாழ வைக்கிறதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். நல்லா கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் விரும்புவது இதுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவர் நன்மையானதை தாங்க செய்ய விரும்புகிறார். அப்ப அக்கினி சூளைக்குள்ள போனா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நம்பிக்கை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா பெரிய காரியங்களை செய்வார். அப்படி தான் இருக்கணும். அதனால தான் எபேசியர் புஸ்தகத்தில் 3ஆவது அதிகாரம் 20வது வசனம். உட்காந்து வீட்டில் புலம்பிட்டு இருக்கக்கூடாது. இந்த நெருக்கத்திலேருந்து என்னை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, காப்பாற்றிருங்க ஆண்டவரே. அப்படி ஒரு மேலோட்டமான ஜெபத்தெல்லாம் செய்யாதீங்க வீட்டில் உட்காந்து. எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும். ஐயோயோ, அந்த லைனை அண்டர்லைனை என்னைக்காவது பண்ணினீங்களா? என்ன பண்ணீங்க? நான் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும். அதை நல்லா சுழிமா, பெருசா சுழி. மிகவும், அது சொல்லு, மிகவும் சொல்லு. எப்படி செய்வாராம்? எப்படி செய்வாங்களாம்? மிகவும் சொல்லுங்க, மிகவும் அதிகமா. ஏன்னா கூட்டிட்டு வந்தது அதுக்கு தாங்க. நம்ம என்ன செய்யறோம்? ஒரு டம்ளர் தண்ணி போதும் ஆண்டவரே. அது சொல்றார், ஏய் நான் எல்லாத்துக்கும் தரேன்ப்பா, பள்ளத்தாக்கு முழுசும் நான் என்ன செய்ய போறேன்? நிரப்பி தரேன், நான் நிரப்பி தரேன். அல்லேலூயா. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய பிரச்சனை என்ன இன்னைக்கு? நம்முடைய பிரச்சனை என்ன இன்னைக்கு? சேர்வாரோட சேர்ந்து அவங்கள மாதிரியே பேசி உனக்கும் இன்னைக்கு எதுதான் தோணுது? அதெல்லாம் நடக்காது பாஸ்டர், அதெல்லாம் வராது பாஸ்டர், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் அது சாத்தியமே இல்லை. நான் சொல்கிறேன், அப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. என்னோட பேசின தேவன் எனக்கு அதை செய்வார். எனக்கு அதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் அதை முழுசாக நம்பிக்கையோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. போங்க பாஸ்டர், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் இந்த மாதிரி சத்தியம்லாம் வந்து சரி கிடையாது பாஸ்டர் அப்படிலாம். நான் சொல்கிறேன், அவங்க எப்படி வேணால் யோசிக்கிட்டோம், ஆனால் இது எல்லாம் வேத வசனங்கள் இப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, 3 யோவான் 1:2 என்னங்க இருக்குது? 3 யோவான் 1ஆவது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அப்படித்தானே சொன்னாரு? எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாசமா போனா சொன்னாரு. எப்படி சொன்னாரு? ஏங்க நல்லா சொல்லுங்க, வாயை தரமா? நான் சொல்றேன், நான் தான் தப்பு பண்ணேன், நீயாவது வாயை திறந்து நல்லா பேசு. சொல்லு, நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கர்த்தர் தருவார். சொல்லுங்க, மிகுதியானதை தருவார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, மிகுதியானதை தருவார். இந்த கடன்லயே உட்கார்ந்துட்டு இருப்பேன், இந்த தரித்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பேன், இப்படியே நினைக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் எப்படி வைப்பாரு? மிகுதியானதை. எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. அதனால தான் 118வது சங்கீதத்தில் 25வது வசனம் சொல்றாரு, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். சொல்லுங்க, என்ன நடக்கும்? செய்வாருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாரையும் காப்பாற்றுவார், அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சுருக்கமா சொன்னா, இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்னது? என்ன சொல்றாரு? நான் வாச்சது எனக்கு என்ன தெரியுமா கர்த்தர் சொன்னாரு? நீ என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ற, நீ தான் என்னை மட்டுப்படுத்துற, நீ தான் என்னுடைய வல்லமையை குறைக்கிற, நீ தான் என்னுடைய காரியத்தெல்லாம் நீ அமுக்கிற போட்டு. என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க? வசனத்தை காமிச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். வாசிங்க, சங்கீத புஸ்தகம் 78:40-41. எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவருக்கு. நம்ம வேலையை என்னதுதான்? அவரை சத்தமா சொல்லுங்க, அவரை நான் என்ன செய்வேன்? ஆமாம், யாரும் கோபம் படாமல் நான் வைக்கிறதே கிடையாது. வீட்டில் இருந்து வேலை ஸ்தலத்துலேருந்து பார்க்குறேன் அத்தனை பேரையும் உச்சக்கட்ட டென்ஷனில் வைக்கிறது தான் என் வேலையை. கோபம் மூட்டி அவரை என்ன செய்யறதான்? போட்டு व्यसனப்படுத்தி அவர்கள் திரும்பி பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன பண்ணாமா? அப்படியே மட்டம் தட்டி உட்கார வைக்கிறது ஆண்டவரை. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இருங்க, உங்களால் முடியாது, சும்மா இருங்க, நீங்கள் என்னத்தை செஞ்சிருவீங்க, உங்களால் இது எப்படி சாத்தியம்? மட்டுப்படுத்தினாங்களாம். அதுக்கு அவருக்கு என்ன வந்துருச்சான்? சத்தமாக சொல்லுங்க, இன்னைக்கும் கர்த்தர் உனக்கு அநேக வாசலை திறந்தார். அது உனக்கு தெரியுமா?
நீ தான் இது என் வாசல் இல்லைன்னு மூடினது, நீ தான் அதை மட்டுப்படுத்தின. இது எனக்கு ஆண்டவர் தரல, இது ஆண்டவர் எனக்கு செய்யல, இது இல்லைன்னுலாம் ஓச்சது நீ தான் அவரை மட்டுப்படுத்தின, நீ தான். அல்லேலூயா. நான் இதை வாசிக்கும் போது கர்த்தர் நிறைய விஷயங்களை எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. ஏங்க, இளையகுமாரன் போயிட்டான், தகப்பனை விட்டு வெளியே போயிடுச்சு. நல்லா கவனிச்சோமா? இப்போ எதுக்கு அவன் திரும்பி வந்தான்? என்ன மனநிலையோட திரும்பி வந்தான்? நிறைய விஷயம், என்னது ஈஸியான விஷயம் தானே நான் கேட்குறேன். இளையகுமாரன் போனார், திரும்பி என்ன மனநிலையோட வந்தார்? நான் எங்கள் அப்பங்கிட்ட நான் பிள்ளையா போகிறதுக்கெலாம் லாய்க்கு கிடையாது, நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி போகிறேன், வேலைக்காரனா நான் போகிறேன். சரி, அப்படி வந்த போது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? எங்க அந்த சீன் அப்படியே கொண்டு வாங்கங்க. என்ன செஞ்சார் தகப்பன்? அவனை தூரத்தில் வரும்போதே பார்த்து என்ன செஞ்சார்? ஓடி போனாரு. அவன் அழுக்குத்தான், கட்டி பிடிச்சாரு, அவனை முத்தம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? நல்ல சத்தமா சொல்லுங்க. என்ன செஞ்சாரு? உயர்ந்த வஸ்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாரு? அது கடைசி மோதிரம். ரெண்டாவது என்ன கொடுத்தாரு? மோதிரம் கொடுத்தாரு. மூணாவது என்ன செஞ்சாரு? பாதரட்சை கொடுத்தாரு. நாலாவது என்ன செஞ்சாரு? அப்பதாங்க என்ன செஞ்சாரு? காலையை வெட்டினாரு. நான் சொல்றேன், இவன் அதை எதிர்பார்க்கல, ஆனா கர்த்தர் மிகுதியானதை அங்கே தந்தார். அல்லேலூயா. நீ யார் அவரை தடை பண்றதுக்கு? நீ உட்கார்ந்து எல்லாத்துக்கும் தடை பண்ணிட்டு கர்த்தர் சொல்ற, நீ தடை பண்ண, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தான் தந்தேன். அல்லேலூயா. மிகுதியானதை அவர் தருகிறவர். ஏங்க, தப்பு பண்ணிட்டு வந்தவனே தூக்கி வச்சு காப்பாத்தினாருங்க அவரு. இன்னைக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா நீ அவரை மட்டுப்படுத்தாத, அல்லேலூயா. நீ மட்டுப்படுத்திட்டே இருக்கிற அவரை. அல்லேலூயா. இது ஏன் ரூட் இல்லை, இது ஏன் பாதை இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நிறைய சலுகைகளை கர்த்தர் உனக்கு கிடைக்க வைத்தார். ஆமா, நீங்க தான் அதை என்ன செய்து விட்டீர்கள் என்றால் தவறு விட்டீர்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் எனக்கு பெரிய காரியத்தை தான் செய்ய விரும்புகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுநாதர் என்ன செஞ்சாரு? போதனை எல்லாம் செஞ்சாரு, முடிச்சாருங்க. அங்க புருஷர்கள் 5000 பேர் இருந்தாங்களா? ஆமா. பெண்கள், பிள்ளைங்க எல்லாமே இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எப்படி இருக்கு அந்த வசனம்? எடுக்கலாம் வேண்டாம், அப்படியே நம்ம நிறைய வாட்டி வாசிச்சிருக்கிறோம்ல. சொல்லுங்க, எப்படி சாப்பிட்டாங்க? சொல்லுங்க சிஸ்டர், எப்படி? திருப்தியாய் சாப்பிட்டு. அப்புறம் மீதம் எடுத்தாங்களா? கேட்டாங்களா? கர்த்தர் மிகுதியானது தந்தாரா இல்லையா? தந்தார்ல. அல்லேலூயா. அப்போ எத்தனை கூட எடுத்தாங்க? சத்தமா சொல்லுங்க, எத்தனை? கர்த்தர் அப்ப எனக்கு மிகுதியானதை தருவாரா தரமாட்டாரா? என்னை கூட்டிட்டு வந்தது அதுக்கு தான். என்னை மிகுதியானதில் நடத்தணுன்றதாங்க அவர் திட்டம். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இது வேண்டாம், இது போதும்னா இதுதான் லைஃபே. நான் பட்டேன், அதுதான் சொல்றேன், நான் பட்டுட்டேன், நீங்க படாதீங்க. வாயின் வார்த்தை ரொம்ப அவசியம், ரொம்ப கவனம். எனக்கு இது தேவையில்லை, நீ என்னைக்கு எட்டி உதைக்கிறோம் அத்தோட அது போயிடும். எலியா சொன்னாப்ல, போதும் கர்த்தாவே, முடிஞ்சு போச்சா கதை. நான் சொல்றேன், கர்த்தர் எதையாவது கொடுக்கும்போது அதுக்கு நீயே முட்டுக்கட்டை போடாத. கர்த்தர் ஒன்று உனக்கு செய்கிறாருன்னும் போது நீயா உள்ள போய் நுழைஞ்சு, இது எனக்கு கிடையாது, இது தேவசித்தம் கிடையாது. நீ யார் சொல்லுது அது தேவசித்தம் இல்லைன்னு? உனக்கு தெரியுமா? உனக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்கன்னா அது உன்னால கிடையாது, தேவன் நியமித்ததுனால. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம் பல வாட்டி. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலிருந்து 5லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கும் போது, அதற்கு சீமோன், ஐயரே, முழுசு நாங்கள் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே அகப்படலப்பா, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுறன்றாரு. அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, சொல்லுங்க எவ்வளவா? மிகுதி. சொல்லுங்க எப்படியா? மிகுதி. அப்ப எக்ஸ்ட்ராவா கொடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க, எக்ஸ்ட்ராவா கொடுத்தாரா? செஞ்சாரா? அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி சூழ்நிலை தான்? ஒண்ணுமே இல்லதான். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, மிகுதியான மீன்களை தந்து பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா. அப்போ வெறுமையா இருந்த சிச்சுவேஷன்ல வலையை என்ன செய்தாரா? நிரப்பினாரா? எந்த ஊர்ல? கிழிந்து போகத்தக்கதாக. சொல்லுங்க, வலை கிளிய, படகு அமிழத்தக்க. செஞ்சார்ல? செஞ்சாரா? நான் சொல்றேன், என் சிச்சுவேஷனை மாத்துறதுக்கு அவர் விரும்புறாருங்க.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு கர்த்தர் நடத்துகிறாரு, அந்த ரூட்டில் போயிட்டே இரு. அதை விட்டுட்டு இது தேவசித்தம் இல்லை, இது அப்படி கிடையாது, இது அப்படி இல்லை, கர்த்தர் உன்னை நடத்தும் போது நீ அந்த பாதையை தடை பண்ணாத. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ அவரை நான் வேலை செய்ய விடணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அவர் வேலை செய்ய விடுவீங்களா? ஏன் வாயை திறக்க மாட்டீங்களே? எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணி அவரை உட்கார வைக்கிற பாரு, அவருக்கு அவ்வளோ டென்ஷன் வருது. என்னை மட்டுப்படுத்துற நீ, என்னை விடு, நான் செய்ய விடு. அல்லேலூயா. அவரை செய்ய விட்டீங்கன்னா மகிமையை பார்ப்பீங்க. அல்லேலூயா. அவரை செய்ய விட்டீங்கன்னா நன்மையை பார்ப்பீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, அந்த 7வது வசனத்தில் நம்ம திரும்பி வாசிச்சு பார்த்தா, மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றது இல்லை, யாருமே வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு நிலைமையே கிடையாது, எனக்கு படகு காலி. ஆனால் இப்போ எப்படி சிச்சுவேஷனா, சைகை காட்டி வந்து 2 பேரை ஹெல்ப் பண்ற அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்படி கர்த்தர் உன்னை மாற்றணும்னு விரும்புறாரு. நீ என்ன நினைக்கிற, எனக்கு இந்த படகுல 2 மீன் இருந்தால் போதும் இன்னைக்கு பொழுதுக்கு. என்ன செய்ய உங்களை, உங்களை என்ன செய்யுது? பின்னாடி உட்காந்துருக்க பரிசுத்தவான்களே, என்ன செய்யுது சொல்லுங்க? 2 மீன் போதும் பாஸ்டர், கொஞ்சம் ஒரு கிளாஸில் தண்ணி குடிச்சா போதும் பாஸ்டர். நான் சொன்னேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதான் லைஃப். நீங்கள் நல்லதை எதிர்பார்ப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். நல்லா ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் மல்கியா 3:10 வாசிக்கும் போது, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, சொல்லுங்க எப்படி ஆசீர்வதிப்பாரா? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும். அப்போ இதெல்லாம் பொய்யான வசனமா? செய்வார்ல. நான் சொல்றேன், வெறும் பணத்துக்காக நான் தேடல ஆண்டவரை, ஆனால் அவர் நான் தேடுறேன் ஜெபத்தில், ஆனால் அவர் எனக்கு அதை தருகிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா. அப்போ அவர் நமக்கு அற்புதம் மட்டும் செய்வாரா? நமக்கு வெறும் அற்புதம் மட்டும்தான் செய்வாரா? இந்த விஷயத்தில் உங்களை சாட்சியாகவும் நிற்க வைப்பார். சத்தமா சொல்லுங்க, இந்த விஷயத்தில் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்வார், உன்னை சாட்சியாகவும் நிற்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா. அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? தேவனை சொல்லுங்க, வாயை திறந்து மட்டுப்படுத்த கூடாது. உட்காந்து எப்பா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும், என்னப்பா சொல்லு, உள்ளே போய் என்ன செஞ்சான் பிலிப்பு, சொல்லுங்களேங்க, பேச உங்களுக்கு தான் தெரியுமே. 200 பணம் இருந்தாலும் உட்காந்து உன்னை யார் கணக்கு போட சொன்னா? உனக்கு அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கலையே. நீ ஜெபம் மட்டும்தான் கர்த்தர் சொல்றாரு. இந்த சிச்சுவேஷனில் நீ செய்ய வேண்டியது ஜெபம், வேத வாசிப்பு, நீ ஆராதனை செய், நல்ல சர்ச்சுக்கு வா, இதை மட்டும் தொடர்ந்து செய். கர்த்தர் பார்த்து வரும் மற்ற காரியத்தெல்லாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா. அப்போ யோவான்ல 10:10 வாசிச்சிருக்கிறோம், நமக்கு நல்லா தெரியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி, பேஜெல்லாம் திருப்புறது இல்லையா? திருப்புறது என்ன? ஆமா. அப்போ அதுக்கு தான் வரானா. நம்ம பைபிள் திருப்பி பாருமா, பைபிள் திருப்பி பாரு. அப்போ எதுக்கு பிசாசு வரான்? சத்தமா சொல்லுங்க எல்லாத்தையும். ஆமா, என் மைண்டு ஏன் அவன் கெடுக்கிறாங்க? ஆமா, திருடவும் கொல்லவும் அழிக்க தான் வரான். ஆனா நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூரணம் அடையும் நான் வந்தேன். நீ பரிபூரண நன்மையை பெறதுக்காக தான் கர்த்தர் வந்தது. அல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் பெற்று நாம் சுகித்திருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ வனாந்தரத்தில் பிசாசு செய்கிற ஒரு முதல் காரியம் என்ன தெரியுங்களா? இந்த வனாந்தரத்தில் பார்ப்பான், நம்மளை கொன்னுறணும்னு பார்ப்பான். இந்த 3 பேர் வந்தாங்க வனாந்தரத்தில், என்ன செய்ய முடியல அவங்கள? சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்ய முடியல? கொல்ல முடியல. அடுத்து அவன் வைக்கிற ஸ்டெப் என்ன? ஓ, இவங்களை இதில் அழிக்க முடியாதா? அடுத்தது அப்போ எதில் அழிக்கலாம் இவங்கள? ஓ, இப்படி கர்த்தர் நன்மை செய்வார்ன்ற வசனத்தையே உன்னை பார்க்கவே விட மாட்டான். ஓ, அது கிடையாது, எனக்கு கிடையாதுன்ற மாதிரி அந்த பக்கத்தையே திருப்பிட்டு உன்னை வறட்சிக்குள்ளே தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறானே தவிர, நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த வசனம் உனக்குரிய வசனம். அல்லேலூயா. பிசாசு உன்னை தசை திருப்பிட்டு இருக்கிறான், அது உனக்கு இல்லை, உனக்கு இல்லை, உனக்கு இல்லை, உனக்கு இல்லைன்னு கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு வச்சதை நீ தான் மிஸ் பண்ணுற. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ அப்படிப்பட்ட நேரத்துலலாம் தான் நம்ம எப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம்? பிசாசு தசை திருப்பினோடனே நம்ம பேச்செல்லாம் எப்படி ஆகி போச்சு? என்னம்மா, அப்படியே மாத்திரை போட்டே கடைசி வரைக்கும் செத்து போயிடுறேன், அப்படியே அந்த கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நான் போயிடுறேன், அப்படியே அந்த பழைய வீட்டிலே இருந்துட்டு நான் போயிடுறேன். அதுதான் நான் சொல்கிறேன், அது பேசாதீங்க. நான் சொல்கிறேன், அவன் என்னை தசை திருப்புறாங்க,
கர்த்தர் எனக்கு தந்த வசனங்க இது. இது என் சொத்து, இது எங்கள் அப்பா எனக்கு தந்தது, என் கூட பேசினது. இதை எவனும் எடுக்க முடியாது. எந்த பிசாசுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் கண்ணை திறந்து பார்த்து உள்ள இருக்கிறத நான் எடுத்துக்கிடுவேன். அல்லேலூயா. அவன் சொல்றதுக்கு நான் ஏன் கேட்கணும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், ஆதியாகம புஸ்தகம் 43வது அதிகாரத்தில் 34வது வசனம். வேகமாக எடுங்க. ஆதியாகமம் 43:34 வாசிக்கும் பொழுது அங்க பென்யமீனுக்கு யோசேப்பு செஞ்ச விஷயம், அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு எத்தனை மடங்கு இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. 5 மடங்கு. கர்த்தர் அதுதான் செய்ய விரும்புகிறார். எத்தனை மடங்கு? நல்லா செய்யணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஐயோ அவ்வளோலாம் வேண்டாம், நமக்கு பேராசெல்லாம். நம்ம யாரும் பேராசெல்லாம் படுங்கன்னு சொல்லலை. தருவார், தரும்போது அது சந்தோஷமாக வாங்கிக்கோ. புரியுதுங்களா? நம்ம அதுக்காக தேடி ஓடி அலைஞ்செல்லாம் போகலை. நம்ம இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் எனக்கு தர்றாருன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்தாராம்? பென்யமீனுடைய பங்கு எப்படி இருந்துச்சா? 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, சீக்கிரம் எடுக்க முடிச்சிடுறேன் நான். சங்கீதம் 126 அதில் 1-2 வசனங்கள். வேகமாக எடுங்க. சங்கீதம் அதை சொல்றாரு, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். எப்படி இருந்துச்சா? ஒரு கனவு போல இருந்துச்சியா? அடுத்த வசனம் எழுதுறாரு, அப்பொழுது நம்முடைய வாய், ஆமாங்க இந்த பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் சோர்வு தான், ஆனாலும் என்னுடைய வாய் எப்படி இருக்குமா? நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, என்ன பேசிப்பாங்களாம் புறஜாதியாரு? வாய் திறந்து சொல்லுங்களேன், என்ன பேசுவாங்களா நம்மள சூழ இருக்கிறவங்க? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்களாம். எனக்கு பெரிய காரியத்தை தாங்க அவர் செய்ய விரும்புறாரு. ஆனா நீங்க தான் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஐயோ ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, என்னமோ ஆயிடுமோ. இல்ல, அவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிற தேவன். அல்லேலூயா. நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இன்னைக்கு. எல்லாரும் பார்க்க, என்ன ஆண்டவர் தேடி போனாங்க, தரித்திரமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆண்டவர்கிட்ட போனாங்க, ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆண்டவர்கிட்ட போனாங்க, பிச்சை எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆண்டவர்கிட்ட போனாங்க, சுகம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதுக்கா? நான் ஆண்டவர்கிட்ட போனையா, அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த என் தேவாதி தேவன், அவர் என்ன நல்லா வைப்பந்தான் சொல்றாரு. அல்லேலூயா. இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி எல்லா இடத்துலையும் எப்படி தான் வைப்பாராம்? நல்லா வைப்பன் தான் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ கொஞ்சம் நம்ம இப்போ நம்ம அந்த காரியத்தை கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ தேவன் தண்ணீரை அனுப்பி அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். எதுக்காக அவர் தண்ணீர் அனுப்பினாரு? சீக்கிரம் சொல்லுங்க, எதுக்கு தண்ணீரை அனுப்பினாரு? என்னம்மா எதை சொன்னாலும் இந்த ஆள் எதாவது சொல்லுவான், வில்லங்கம்மா. நம்ம ஏன் சொல்லுவானு? ஏன் தண்ணீர் அனுப்புனாரு? ஃபர்ஸ்ட் தாகமாக இருந்தாங்க. அப்படியா? நான் சொல்கிறேன், என்னை நேசித்தார், அனுப்பினார். ஒரே பாயிண்ட், அவ்வளோதான். இங்கே உட்காந்துருக்கிற பாருமா பிரதர், உங்களையும் என்னையும் நேசிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நேசிச்சதுனால தான் அதை கர்த்தர் செஞ்சார். நீ தாகமாக இருக்கிறன்றதெல்லாம் இல்லை பாயிண்ட்டு. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை நேசிக்க இந்த உலகத்தில் அவரை விட யாருமே கிடையாது. அல்லேலூயா. உன் மேலே அக்கறை காட்டவும், உன் மேலே பாசம் காட்டவும், நீன்னா அவருக்கு அவ்வளோ உயிர். அல்லேலூயா. நீங்கள் தான் அவரை எப்படி எப்படியோ கற்பனையில் வச்சுருக்கிறீங்க. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்ல, என்னை மட்டுப்படுத்தாத, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீ என்ன தெரியுமா செஞ்சுறேன், என் கையை நிறுத்தி விட்டுறேன், என் கையை தடுத்து நீ விட்டுற. என்னை விடு, நான் உனக்கு செய்கிறேன், என்னை விடு, நான் உனக்கு செய்கிறேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் நம்மளை நேசிக்கிறாரா? ஆமாம். என்ன பூர்த்தியா என்ன கர்த்தர் நிரப்புவாரா? நம்மளை மீட்டு எடுப்பாரா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வாரா? அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. என் மேல என்ன தங்கும்? சத்தமா சொல்லுங்களேன், என் மேல என்ன தங்கும்? தம்பி சொல்லு தம்பி, என்ன தங்கும் என் மேல? என்ன தங்கும் என் மேல? ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்றாரு, நான் உங்களுக்கு தண்ணீரை தரப்போறது உண்மைதான், உங்க தாகத்தை தணிக்க போறது உண்மைதான், ஆனா இதை எல்லாத்த விட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார்.
அல்லேலூயா. தண்ணீர்லாம் கிடைக்கும். ஆனால் அதை விட ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. 3வது அதிகாரம் 2 ராஜாக்கள்ல 18வது வசனம். இது கர்த்தரின் பார்வைக்கு சரி. அப்படின்னா என் பார்வையில் இது எப்படி தெரியுதுன்னா, நான் உன் தேவையை மட்டும் பூர்த்தி செய்ய போறதில்ல, உன் கதையை நான் புரட்டி போட போறேன். இது வரைக்கும் உன்னை துரத்தின சத்துருவை நீ துரத்த போற. இது வரைக்கும் உனக்கு சவால் விட்டவனுக்கு நீ சவால் விட போற. இது வரைக்கும் உன்னை மேற்கொண்டவனை நீ மேற்கொள்ள போற. அல்லேலூயா. அவனை வான் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அவனை வான் கையில நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. இதுதாங்க நம்ம நம்பிக்கையா இருக்கணும். இதுதான் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். கர்த்தர் அதுதான் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அவனை வான் கையில நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். நீங்க எல்லாவற்றையும் தகர்த்து போடுவீர்கள். அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் என்னை துரத்தி கொண்டிருந்த சத்துருவை நான் என்ன செய்ய போறேன்? சத்தமா சொல்லுங்க, துரத்த போகிறேன். அல்லேலூயா. அவனுடைய முகாமுக்குள்ள நான் போறேன். அவன்கிட்ட இருக்கிற என்னுடைய பொருளெல்லாம் நான் எடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை, ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை, எனக்கு மிகுதியானதை வைத்திருக்கிறார். காற்றையும், சத்தமா சொல்லுங்க, காற்றையும், இவ்வளவுதான் சத்தமா உங்களுக்கு சொல்லுங்க, காற்றையும் மழையும் பள்ளத்தாக்கு நிரப்புவேன். அது சொல்ல என்ன சொல்றாரு? ஐயோ நிரப்புவேன். ஐயோ வாய் வரமாட்டேங்குது. சொல்லுமா, வாய் தந்து சத்தமா சொல்லு. என்ன செய்வாரா? நிரப்புவார். சொல்லுங்க, என்ன செய்வாரா? நிரப்புவார். சொல்லுங்க, என்ன செய்வாரு? நிரப்புவார். அல்லேலூயா. நீங்க அந்த வார்த்தைக்குள்ள நிலையா நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். அல்லேலூயா. இப்பவும் இது எனக்கான வார்த்தை இல்லைன்னா உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்ம எல்லாரும் எழும்பி நிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நிக்கலாம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. வேற எதையும் சிந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் இல்லை. யோசபாத் தேவனுடைய வார்த்தையை தேடினாப்புல. இந்த ஒரு சிச்சுவேஷன்லங்க அவிசுவாசமா பேசுறவங்களோடெல்லாம் போய் நீங்க நிக்காதீங்க. அவங்க எல்லாம் உங்களை திசை திருப்பி விட்டுருவாங்க. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் இந்த வனாந்தரத்துல உங்க வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வரல. இந்த வனாந்தரத்துல பிசாசு என்னை கொன்னுறணும்னு பார்த்தான், முடியல. அதனால இப்ப அவன் இன்னொரு ஆயுதம் கையில எடுத்தது என்ன தெரியுமா? இந்த வசனத்தை என் கண்ணுக்கு மறைவாக்கி இது உனக்கு இல்லைன்ட்டான். போ, அப்படியே தரித்திரமாவே நீ போன்ற மாதிரி என்னை அப்படியே வேற பாதையில கொண்டு போயிட்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், நீ என்னை மட்டுப்படுத்தாத, என்னை விடு, நான் உனக்கு செய்ய போறேன். என்னை தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணாது, என்னை விடு, நான் செய்யறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து இந்த காலை நேரத்தில் எஸ் நிறைய வாசல்களை கர்த்தர் திறந்தாரு. ஆமா ஆமா ஆமா. இந்த காலை நேரத்தில் ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுத்து அப்பா நான் இனிமேல் உங்களை மட்டுப்படுத்த மாட்டேன்ப்பா. பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. கடந்த நாட்களில் தேவையில்லாத சில வார்த்தைகளெல்லாம் நான் பேசிட்டேன். ஆண்டவரே, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா என்ன இருக்கு? இந்த பிரச்சனை இதை கொஞ்சம் காப்பாற்றி விட்டா என்ன? கொஞ்சம் இதுதான் செஞ்சா என்ன? இப்படிலாம் நான் நிறைய பேசிட்டேன்ப்பா, நிதானம் தவறி. ஆனால் இந்த ஆண்டவர் காலை நேரத்தில் அப்பா என்னை மன்னிச்சிருங்க. இளையகுமாரன் உங்களை தேடி வந்த போது அவர் மனசுல இருந்தது, எங்க அப்பா வீட்டுக்கு போய் நான் ஒரு வேலைக்காரனா இருந்துட்டு வந்துடுறேன். ஆனா கர்த்தர் அப்படி நினைக்கலங்க. என் நினைப்ப எப்பவுமே அப்படிதான் இருக்குது. ஆனா அவர் மிகுதியானதை தந்தார். அவர் மிகுதியானதை தந்தார். அவர் மிகுதியானதை தந்தார். நீங்களும் நான் அவருடைய பிள்ளைங்க. நீங்களும் நான் அவருடைய பிள்ளைங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளாமே சொல்லி இருக்குதே வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா ஆமா ஆமா. விசுவாசமா இல்ல, நான் ஜெபத்தை இனிமேல் விட போறது இல்லை. நான் செய்ய வேண்டியதை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் தொடர்ந்து ஜெபிப்பேன், நல்ல பைபிள் வாசிப்பேன், நல்ல கர்த்தரை ஆராதிப்பேன், தொடர்ந்து நான் ரெகுலராக சர்ச்சுக்கு வருவேன். நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன்ப்பா. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்க போது. சூழ இருக்கிற புறஜாதி மக்கள்லாம் பேச போறாங்க. அல்லேலூயா.
கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செஞ்சிட்டாரு. இது நிமித்தமாக இவர்கள் மகிழ்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க அதை எதிர்பார்க்குறீங்களா? இன்னைக்கு உங்களை பற்றி என்ன பேசுறாங்க வெளியில, சொந்தக்காரங்க என்ன பேசுறாங்க? ஆமா, நிறைய நேரங்கள்ல என்னன்னு போனாங்கன்னு தெரியல, இப்படி கஷ்டப்பட்டுட்டு நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நிறைய நேரம் என் வாயாலேயே நான் கெட்டு போயிட்டேன். இன்னைக்கு சொல்லுங்கப்பா, இல்லப்பா என்ன நீங்க நல்லா வைப்பீங்க, எல்லாம் விசுவாசமா பேசுங்க. அப்பா கர்த்தர் என்ன நன்மையாய் நடத்துவீங்கப்பா. நல்லா நடத்துவாருங்க, நல்லா நடத்துவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோட சேர்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலை நேரத்தில் ஆமா, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல நீங்க அட்டாச் ஆயிருங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்தோடு நீங்க இணைந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ரஷமன மஹபஹபஹபா. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது. எல்லாம் உற்சாகமா பாடலாமா? தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஆமென். தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கு. என்னை சுற்றி உள்ள கண்கள் ஜாதிகள் சொல்லுவாங்க கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார்னு. கலங்கி நின்ற போதே கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போதே நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போதே கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போதே நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. கர்த்தர் இந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடே என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கு. என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது நான் இடங்கள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடங்கள் என்றாரே. கர்த்தரிருந்து அருகிலிருந்து நான் உனக்காயாவும் செய்வே, உன் தேவை பார்த்து கொள்வே என்றாரே. கர்த்தரிருந்து அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வே, உன் தேவை பார்த்து கொள்வே என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கு. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. சத்தமா பாடுங்களேன். நான் மனம் தளர்ந்த போது ஆமா இடங்கொள் என்றாரே. கர்த்தரிருந்து அருகிலிருந்து நான் உனக்காயாவும் செய்வே, உன் தேவை பார்த்து கொள்வே என்றாரே. கர்த்தரிருந்து அருகிலிருந்து நான் உனக்காயாவும் செய்வே, உன் தேவை பார்த்து கொள்வே என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள்
அதை பார்த்து, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து, என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்த்து. ஆமா, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் என்னை இப்படிதான் வைப்பாரு, சூழ இருக்கிற கண்கள் பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செஞ்சார்னு சொல்லுவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் நல்ல சத்தமா ஆமே சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க, என்ன நல்ல நிலைமையில தான் வைப்பாரு. அல்லேலூயா. அவரை தேடின ஒருவரை நாசமா போனதே கிடையாது. அல்லேலூயா. ஆமாப்பா, அந்த காலை நேரத்துல இந்த சத்தியம் கிடைக்க கூடாதுன்னு பிசாசு எவ்வளோ தடை பண்ணான். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வந்தாரு. நிறைய கால தாமதத்தையும் அவன் பண்ணான், இந்த வசனம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் இன்னைக்கு இது உனக்கான வார்த்தை, இதை நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாப்பா, இதுல உறுதியா நிக்க கிருபதாங்கப்பா, கிருபதாங்க. இந்த நாள்ல இருந்து இந்த பிள்ளைங்க சாட்சியா நிக்கணும் ஆண்டவரே, சாட்சியா நிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வெறும் அற்புதத்தை மட்டும் செய்ய மாட்டாரு, சாட்சியா நிக்க வைப்பாரு. எந்த சத்துரு துரத்துச்சோ அந்த சத்துருவை நான் துரத்துவேன். அல்லேலூயா. எல்லா நன்மையும் எனக்கு செய்வா. ஆமாப்பா, நாங்க இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ். நம்ம எல்லாரும் கர்த்தரை கனம் பண்ண போறோம். கையில காணிக்கை எடுத்து வச்சுப்போம். இன்னைக்கு பொதுவான காணிக்கை, மிஷனரி காணிக்கை உண்டு. அவன் மிஷனரிமார்களுக்காக பொருத்தனை செய்த பிள்ளைங்க, அதை உற்சாகமாய் கொடுங்க. ஜீசஸ் அப்பா, ஒரு 50 ரூபாய் தான் நம்ம அந்த மிஷனரிகளுக்கு கொடுக்கிறோம். அதுக்கு மிஞ்சி கொடுக்கறது உங்க விருப்பம். ஆனா இந்த நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நாங்க இதுல உண்மையா இருக்க உதவி செய்யுங்க, மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. நிக்கிற அத்தனை பேருடைய தேவைகளையும் சந்திங்க. எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, இந்த சபைக்குள்ள இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் மிகுதியாய் ஆசீர்வதிப்பீர், மிகுதியாய் ஆசீர்வதிப்பீர். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது நாம் கர்த்தர்க்கென்று நம்முடைய காணிக்கையை நாம் செலுத்தலாம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உன் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீன், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீன். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா.
யெகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையாம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் குறைவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா, யெகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையாம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நின்ற வண்ணமாக அறிவிப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு மாலை சண்டே ஸ்கூல் நடைபெறும். ஆமாம், பிள்ளைகளை அனுப்பி கொடுங்கள். எல்லா பிள்ளைகளும் சண்டே ஸ்கூலில் பங்கு பெற வேண்டும். பேரண்ட்ஸ் நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க